வணக்கம். இந்த ஆண்டிற்கான இறுதி நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் கரைந்து கொண்டிருக்க மனம் மட்டும் என்ன குதிரை ஏறி கடந்து போன காலங்களை அழுத்தமாய் அசைபோட ஆரம்பிக்கிறது. அதில் நின்று நிழலாடிய சம்பவங்கள் ஏராளம். அவற்றில் புதிய தலைமுறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த சமூக அவலங்கள், அவற்றுக்கான தீர்வுகள் என அனைத்தையும் பட்டியலிட போதிய நேரம் இல்லை என்றாலும் மிக முக்கியமானவைகளை மட்டும் களமாடிய செய்தியாளர்களை பதிவு செய்கின்றனர் இந்த நிகழ்ச்சியில். வெளிச்சத்திற்கு மீள முடியாத அளவு இருள் சூழ்ந்திருந்தது. காரணம் மின்வெட்டு. மின்சார உற்பத்திக்கும் தேவைக்கும் இடையே அதிகரித்த இடைவெளி தமிழகத்தை மீள முடியாத மின்வெட்டு பிரச்சனைக்குள் தள்ளியது. கோடிக்கணக்கான ரூபாய்களை இழந்து தவித்த தொழில்துறையினர் மட்டுமல்லாமல் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியானது. விளைவு, முதலாக மின்வெட்டு பிரச்சனைக்காக மக்கள் வீதிகளில் இறங்கி போராடக்கூடிய அளவிற்கு பிரச்சனை விசுரூபம் எடுத்தது. சென்னையில் 2 மணி நேரமும் பிற பகுதிகளில் 6 மணி நேரம் முதல் 16 மணி நேரம் வரை ஏற்பட்ட மின்வெட்டு அனைத்து தரப்பினரையும் பெரிதும் பாதித்தது. இதன் பாதிப்புகளை அதிகம் அனுபவித்தவர்கள் சிறு குறு தொழில் முனைவோர்தான். குறிப்பாக கோவை மாநகரத்தின் பொருளாதாரம் சரிந்தது. பஞ்சாலை, நூற்பாலை, மோட்டார் பம்ப், கிரைண்டர், இயந்திர உதிரி பாகங்கள், உலோகங்களை உருக்கி வார்க்கும் பவுண்டரி என எண்ணற்ற தொழில்களின் அஸ்திவாரமே ஆட்டம் கண்டது. 16 மணி நேரம் மின்வெட்டு, இப்போ 14லிருந்து 16 மணி நேரம் மின்வெட்டு இருக்கும்போது எங்களால தொழிலே பண்ண முடியாது. மிகப்பெரிய நட்டத்துக்கு தான் நாங்கள் இயக்கிட்டு இருக்கோம். எங்களோட பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழ்நிலைக்கு போயிட்டு இருக்குது. தொடர் மின்வெட்டால் ஈரோடு மாவட்டத்தில் 7000 தொழிற்சாலைகள் கடும் நெருக்கடியை சந்தித்தன. மஞ்சள் விவசாயம், ஜவுளி, கால்நடை தீவன உற்பத்தி என்று நொடித்து போன தொழில்களின் எண்ணிக்கை ஏராளம். கிட்டத்தட்ட ஒரு 18,000 விசைத்தறிகள் இன்றைக்கு வேலை இழந்து இருக்கின்றன. 160 ஸ்பின்னிங் மில்ல 97 ஸ்பின்னிங் மில்கள் இன்னைக்கு மூடப்பட்டு விட்டன. ஒட்டு மொத்தத்தில் பார்ப்பீர்களேயானால் வேலையே கொடுக்க இயலாத ஒரு சூழலில் இருந்துகிட்டு இருக்கிறோம். மின்வெட்டு தவிர மூல பொருட்களின் விலையும் உயர்ந்ததால் உற்பத்தியாளர்களுக்கு அடிமேல் அடி விழுந்தது. லாரி உற்பத்தியில் முன்னணியில் இருக்கும் நாமக்கல் மாவட்டமும் மின்வெட்டால் பெருத்த இழப்பை சந்தித்தது. மின்வெட்டு பிரச்சனையால் திருப்பூரில் பனியன் தொழிற்சாலைகளும் ஏற்கனவே பிரச்சனையில் சிக்கி உழலும் சாயப்பட்டறைகளும் மூடப்படாததுதான் மிச்சம். ஆர்டர் பூராமே கேன்சல். அவங்க என்ன பண்றாங்க, நாங்க கொடுக்கலன்னா வேற எங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடறாங்க, வேற நேரத்தில் எங்க கிடைக்குதா. அதனால எங்க அந்த ஆர்டரையும் கம்ப்ளீட் பண்ண முடியாம ரொம்பவே எங்களுக்கு சிரமமான சிச்சுவேஷன். மின்வெட்டால் மாணவர்களின் கல்வியும் பாதிக்கப்பட்டது. அவர்கள் எதிர்கொண்ட அல்லல்களை வார்த்தைகளுக்குள் அடக்க முடியாது. இரவு நேரங்களிலும் மின்சாரம் இல்லாததால் தேர்வுக்கு தயாராவதில் அவர்களுக்கு பெரும் பிரச்சனை உருவானது. மின்வெட்டால் கோடையில் புழுக்கத்தில் சிக்கி திணறிய மக்கள் வீதிகளில் இறங்கி போராடவும் தொடங்கினர். தமிழகத்தில் எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் மக்கள் இவ்வாறு நேரடியாக போராட்டத்தில் ஈடுபட்டதில்லை என்றே சொல்லலாம்.